தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைக்க இன்று கோவை வரும் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை நேரில் தொடங்கி வைக்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த விவசாயிகள் 18 பேருக்கு விருதுகளையும் வழங்க உள்ளார். மேலும் பிரதமரின் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள சுமார் 9 கோடி விவசாயிகளுக்கான 21வது தவணை நிதியாக 18,000 கோடி ரூபாயை இன்று விடுவிக்க உள்ளதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதற்காக இன்று நண்பகல் 12:30 மணிக்கு ஆந்திராவில் உள்ள புட்டபர்த்தியில் இருந்து தனி விமானத்தில் புறப்படும் பிரதமர் பிற்பகல் 1:25 மணி அளவில் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைகிறார். அங்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை வரவேற்க உள்ளனர். விமான நிலையத்தில் இருந்து காரில் பயணித்து 1:40 மணி அளவில் கொடிசியா வளாகத்திற்கு வந்து மாநாட்டில் பங்கேற்கிறார். பின்னர் மாலை 3:15 மணிக்கு கொடிசியாவில் இருந்து புறப்பட்டு 3:30 மணிக்கு விமான நிலையம் செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து டெல்லிக்கு செல்வார் என கூறப்பட்டுள்ளது. டெல்லிக்கு புறப்படும் முன்பு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடியின் வருகையொட்டி கோவை மாநகரில் இன்று போக்குவரத்திற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை சேலம், ஈரோடு, திருப்பூரில் இருந்து அவினாசி சாலை வழியாக கோவைக்கு வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் விமான நிலையம் வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர் வழியாக நகருக்குள் செல்ல போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை விமான நிலையத்திற்குள் செல்ல வாகனங்கள் மற்றும் கால் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி ஜி.டி. நாயுடு மேம்பாலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மூடப்படும் என்றும், இன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கனரக வாகனங்கள் கோவை நகருக்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை விமான நிலையத்திற்கு வருபவர்கள் 12 மணிக்கு முன்னதாகவே வர வேண்டும் எனவும், 12 மணிக்கு மேல் வருபவர்கள் சித்ரா சந்திப்பில் இறங்கி விமான நிலையத்திற்கு நடந்து வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை விமான நிலைய வாகன நிறுத்தத்தில் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டதால் அங்கிருந்த வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. பிரதமர் வருகையொட்டி கோவை மாநகரில் 3000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்த நிலையில் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் நேற்று காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்தது. வங்கக்கடலில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக சென்னையில் திருவான்மையூர், மயிலாப்பூர், அடையாறு, பட்டினப்பாக்கம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், வடபழனி, தியாகராய நகர், கிண்டி, அண்ணா நகர், கோயம்பேடு உள்ளிட்ட சென்னை மாநகர் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. இதேபோல வளசரவாக்கம், மதுரவாயில், வானகரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பொழிந்தது. ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, வண்டலூர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. ஓஎம்ஆர் சாலையில் சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம் பகுதிகளிலும் பெய்த மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர். வடசென்னையில் ராயபுரம், காசிமேடு, பழைய வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் மழை பெய்தது. அம்பத்தூர் சுற்றுவட்டாரத்திலும் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர் பகுதிகளில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தபடி கோவில் மாட வீதிகளிலும் கிரிவல பாதைகளிலும் வலம் வந்து வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் 1000 ஏக்கருக்கு மேலான பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஆறு, குளங்கள், வாய்க்கால்கள்லாம் இன்னைக்கு தண்ணி அப்படியே நிரம்பி காணப்படுகிறது. ஆகாய தாமரை முறையா அகற்றப்படலை. இந்த பருவமழை காலங்களில் இந்த ஆகாய தாமரை மிகப்பெரிய ஒரு இடையூறா விவசாயிகளுக்கு இருக்கு. இதனால தண்ணி வடியவே இல்லை. தண்ணி வடியலைன்னா அந்த பயிர்கள் முழுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. சேலத்தில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் அரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், பர்கூர், வேப்பனஹள்ளி, ஆலப்பட்டி, குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவாரூர் மற்றும் சேந்தமங்கலம், நன்னிலம் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது.
பெரம்பலூர், வேப்பந்தட்டை, குன்னம், பாடாலூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் 2வது நாளாக மிதமான மழை நீடித்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. நெல்லை, தென்காசி மாவட்டங்களிலும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் நேற்று மதியத்திற்கு பிறகு 30 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை கொட்டியது. தென்காசி மாவட்டத்தில் நகர் பகுதிகளில் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த திடீர் கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் குற்றாலம் மெயினருவி, புலியருவி, சிற்றருவி, ஐந்தருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் கடும் ஏமாற்றமடைந்தனர். எப்பவுமே சபரிமலைக்கு போயிட்டு குற்றாலத்துக்கு வருவோம், குற்றாலத்துக்கு குளிக்க வருவோம். இப்போது வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கிறதுனால குற்றாலத்தில் தடை விட்டுட்டாங்க. அது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இந்நிலையில் மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் அது பின்னர் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் சோழவரம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரில் மூழ்கின. பொங்கல் பண்டிகை காலத்தில் அறுவடை செய்யும் வகையில் புதிய எருமைவெட்டிவாளையம் ஊராட்சியில் உள்ள தேவநேரி கிராமத்தில் 50 ஏக்கருக்கு மேல் நெல் பயிரிடப்பட்டது. இந்த நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சோழவரம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் அங்குள்ள கால்வாய் வழியாக கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டது. கால்வாய் பக்கவாட்டு பகுதி சீரமைக்கப்படாமல் இருந்ததால் உபரி நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து நெற்பயிர்களை சூழ்ந்தது. இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் என்று விவசாயிகள் கூறினர். சோழவரம் ஏரி காவா சீரமைக்காமையே தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டாங்க. இதனால் 500-100 ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டு எல்லாமே பொங்கலுக்கு அறுவடைக்காக இருந்த பயிருங்க. இதனால் பயிர் எல்லாமே நாசமாக போச்சு. இதுக்கு தகுந்த நிவாரணம் தமிழக அரசு வழங்குமாறு விவசாயிகளுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. இல்லைன்னா விவசாய நிலைமை என்னதான் ஆகுது தெரியல. நெற்பயிர்கள் பாதிப்பு குறித்து கணக்கிட்டு அரசு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவில் விரைந்து தளர்வை அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17%இலிருந்து 22% உயர்த்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் குறுவை பருவ நெல் கொள்முதலில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கரீப் பருவத்தின் கடைசியில் கொள்முதல் செய்யப்படும் மொத்த நெல் அளவிற்கேற்ப கொள்முதல் இலக்கை உயர்த்தி திருத்தம் செய்திட தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக மத்திய அரசின் 3 குழுக்கள் தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் களப்பயணம் மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்த நிலையில் இன்றளவும் உத்தரவுகள் ஏதும் கிடைக்கவில்லை என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் வகையில் ஈரப்பத அளவு தளர்வு உத்தரவினை விரைவாக வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரிகள் எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்கி தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள ஆய்வகங்களில் சோதனை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நடைபெற்று முடிந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் பாஜக 89 இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் 85 இடங்களிலும் வென்ற நிலையில் மகாகட்பந்தன் கூட்டணி மோசமான தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு பாட்னாவில் நடைபெறவுள்ளதாக அம்மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இதில் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்த கூட்டத்திற்கான மேலிட பார்வையாளராக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத்தை கட்சி தலைமை நியமித்துள்ளது. இதேபோல ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நாளை பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. பதவியேற்பு விழா நடைபெறவுள்ள இடத்தை முதலமைச்சர் நிதிஷ்குமார் நேரில் பார்வையிட்டார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க உள்ளனர்.
கூட்டணியின் பிரதான கட்சியான ஜேடியுவும் பாஜகவும் கிட்டத்தட்ட சம அளவில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அமைச்சரவையிலும் அதுபோல சம அளவில் இடங்கள் ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. சட்டசபையை கலைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்து பரிந்துரை கடிதம் அளித்திருந்த நிலையில் முறைப்படி இன்று சட்டசபை கலைக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் நாளை பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் போராட்டம் நடத்த சென்ற தமிழக விவசாயிகள் மத்திய பிரதேசத்தில் தடுத்து நிறுத்தி பேருந்தில் ஏற்றப்பட்ட காட்சிதான் இது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், விவசாய பொருட்களுக்கு உரிய விலை அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் திட்டமிட்டனர். இதற்காக சங்கத்தின் தலைவர் ஐயாக்கனு தலைமையில் விவசாயிகள் திருச்சியில் இருந்து ரயிலில் சென்றனர். அவர்களை மத்திய பிரதேச மாநிலம் போபால் அருகே உள்ள நர்மதாபுரம் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ரயிலில் இருந்து இறக்கி அவர்களை காவல்துறையினர் பேருந்துகளில் ஏற்றிச் சென்று தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். அவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று மத்திய பிரதேச காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கட்டுக்கடங்காத பக்தர்கள் வெள்ளத்தால் கடும் நெரிசல் ஏற்பட்ட காட்சிகள் தான் இவை. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆலயத்தில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். நேற்று சுமார் 10 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டதால் ஏராளமான பக்தர்கள் வரிசையை மீறி முண்டியடித்து முன்னேறி சென்றதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடும் நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. குழந்தைகள், முதியோர் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உணவு, குடிநீர் இன்றி கூட்ட நெரிசலில் சிக்கி அதன் பின்னரே தரிசனம் மேற்கொள்ள முடிந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி கோடிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சதி என்ற பெண் ஐயப்ப பக்தர் உயிரிழந்தார். அப்பச்சிமேடு அருகே மயங்கி விழுந்து அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக பக்தர்களை நிலக்கல் பகுதியிலேயே நிறுத்தி தேவைக்கேற்ப அனுமதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் நிலக்கல்லில் 7 கூடுதல் ஸ்பாட் புக்கிங் சாவடிகள் அமைக்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கூட்ட நெரிசலை தடுக்க தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதவியும் கோரப்பட்டுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக அல்ஃபலா பல்கலைக்கழக நிறுவனர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த நிலையில் அது தற்கொலைப்படை தாக்குதல் என்று உறுதி செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்த உமர் உன் நபி என்ற மருத்துவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா என்ற பல்கலைக்கழகத்தில் அவர் உதவி பேராசிரியராக பணியாற்றியதும் தெரியவந்தது. இதையடுத்து அவருக்கு உதவி புரிந்தவர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவர் உமர் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜாவித் அகமது சித்திக்கை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக ஜாவித் அகமது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உமர் உன் நபிக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட 2வது நபரான ஜசீர் பிலால் வாணியை 10 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க என்ஐஏவுக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியா உள்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலும் எக்ஸ், ChatGPT, Zoom உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் முடங்கியதால் பயனர்கள் கடும் அவதியடைந்தனர். இணையதளத்தில் உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சேவைகளை உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கு வழங்கி வரக்கூடிய நிறுவனம் Cloudflare. இந்த Cloudflareல் நேற்று திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முன்னணி தளங்களான எக்ஸ், ChatGPT, Zoom, Perplexity, Google Cloud உள்ளிட்டவற்றின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. லாகின் செய்து செயலிகளுக்குள் நுழைய முடியவில்லை என்றும் தகவல்களை முறையாக பெற முடியவில்லை என்றும் ஏராளமான பயனர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் பல்வேறு அலுவலகங்களில் அலுவல் பணிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக விளக்கமளித்த Cloudflare நிறுவனம் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்ட விவகாரம் தங்கள் கவனத்திற்கு வந்ததாக கூறியுள்ளது. திடீர் தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் சைபர் தாக்குதல் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை இல்லை என்று Cloudflare நிறுவனம் கூறியுள்ளது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் இபிஎஸ்க்கு திமுக விளக்கம் அளித்துள்ளது. திமுகவினருக்கு மட்டும் எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்று திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ பதிலளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆரில் குழப்பங்கள் இருப்பதை அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருப்பதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க.
அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படிவம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி. குழப்பங்களை, அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு சாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே எஸ்ஐஆரை அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள். எஸ்ஐஆர் நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது. நாள் ஒன்றுக்கு 50 படிவங்களை மட்டுமே பாகநிலை முகவர்களால் பூர்த்தி செய்ய முடிகிறது எனவும், கணினியில் பதிவேற்றம் செய்ய அவர்களே திணறுகின்றனர் எனவும் என்ஆர் இளங்கோ தெரிவித்தார். பிஎல்ஓக்களுக்கு ஒரு நாள் மட்டுமே பயிற்சி வகுப்பு அளிக்கும். அவர்கள் முறையான பயிற்சி அளித்திருந்தால் அவர்கள் திறமையாக பணியாற்றக்கூடிய ஊழியர்கள். ஆனால் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்காமல் அவங்கள மக்கள்கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அழுத்தத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மேலும் கணக்கீட்டு படிவத்தை நிரப்பித்தர தேவையில்லை என அசாம் மாநிலத்திற்கு மட்டும் தேர்தல் ஆணையம் சலுகை அளிப்பது ஏன் எனவும் என்ஆர் இளங்கோ கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் வாக்குரிமையை பெற பீகாரில் உள்ள வாக்காளர் பட்டியல் பிரதியை அளிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறும் எஸ்ஐஆரில் 13 ஆவணங்களை அளிக்கலாம் என கூறியுள்ள தேர்தல் ஆணையம் 13வது ஆவணமாக இந்த ஆண்டு பீகாரில் நடந்த வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலில் பெயர் இருந்தால் அந்த பிரதியையும் ஆவணமாக அளிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளது. இது அடிப்படை அறிவுக்கே எதிரானது என திமுக எம்பி இளங்கோ தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்தில் சாதாரணமாக வசிக்கக்கூடிய என்று தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒருத்தரை வச்சுட்டு அதன் அடிப்படையில் அவர் நவம்பர் மாதம் அங்கே தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் நான் தமிழ்நாட்டில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவன் அந்த அடையாள அட்டையாக காட்டலாம் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா இல்லை, காமன் சென்ஸுக்கு எதிராக இருக்கு. இது தமிழ்நாட்டில் பாஜக செய்யும் சதி என கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் சென்னை, கோவை, ஈரோடு மாவட்டங்கள் உட்பட 41 தொகுதிகளை பாஜக குறிவைத்து செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு சாதகமா யார் யார் வாக்களிப்பாங்களோ அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள், ஷெட்யூல்டு இன மக்கள், ட்ரைப்ஸ் மக்கள், ஓபிசி, மைனாரிட்டி பீப்புள் இவங்களோட வாக்குகள்லாம் எடுப்பதற்காகவும் குறிவைத்து வேலை பார்க்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். அதீத பணி நெருக்கடி காரணமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையன், அலுவலர்கள் இரவு பகலாக வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்டங்கள் மிக கடுமையாக நெருக்கடி கொடுக்குறாங்க, இரவு பகலாக வேலை பார்க்க சொல்றாங்க. ஆக்சுவலா இது போன்ற நடவடிக்கைகள் பொதுவாக 6 மாத காலம் தேவைப்படும். ஏன்னா தமிழகத்தில் 6.5 கோடி வாக்காளர் இருக்காங்க. இந்த 6.5 கோடி வாக்காளர்களும் 100% வீடு வீடாக போய் செக் பண்ணணும்னு சொன்னா குறைந்தபட்சம் 6 மாசம். ஆனால் 1 மாத காலத்தில் இந்த பணிகளை முடிக்க சொல்றாங்க. அப்ப இரவு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் இந்த ஆட்கள் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் லோடு தான் இதுல மெயின் கன்சர்ன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கான அவகாசம் 30 நாட்கள் முடிக்கவே முடியாது. இப்ப கூடுதலாக எங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் சொல்லி கேட்டிருக்கோம். கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இது போன்ற நடவடிக்கைகளை பயிற்சி கொடுப்பாங்க. இது அறிவிக்கப்பட்ட ஒரே வாரத்தில் இந்த நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இது சாத்தியப்படாது. இதற்கான உரிய பயிற்சி, பிஎல்ஓ பயிற்சி கொடுக்கணும், சூப்பர்வைசர் பயிற்சி கொடுக்கணும், எல்லாரும் பயிற்சி கொடுத்து பண்ண முடியும். 4வது பாத்தீங்கன்னா கூடுதல் பணியிடங்கள் கொடுக்கணும். இது போன்ற மேசிவ் எக்ஸசைஸ்ல நமக்கு அடிஷனல் ஸ்டாஃப் கொடுப்பாங்க. இது எதுவுமே கொடுக்கல. பிஎல்ஓக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஸ்டாஃப் போறேன்னு இருக்காங்க, பட் இது வரைக்கும் போடல. பணி புறக்கணிப்பால் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் விதமாக சென்னையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் செயல்படும் உதவி மையங்கள் வரும் 25ஆம் தேதி வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவதில் சந்தேகம் இருந்த வாக்காளர்கள் உதவி மையங்களுக்கு வந்து வாக்குச்சாவடி அலுவலர்கள் உதவியுடன் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கினர். ஃபார்ம் வாங்காம இருந்தேன், இப்போ வாங்கிட்டேன். போட்டெல்லாம் ஒட்டணும், மற்ற ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அது நமக்கு தெரியலன்னா அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. எஸ்ஐஆர் படிவம் கிடைக்காதவர்கள் புதிய வாக்காளர்களுக்கான படிவம் 6 பெற்று விண்ணப்பிக்கலாம் என வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவித்தனர். எங்க பேரு, எங்க ஆதார் கார்டு, எங்களுக்கு ஓட்டு ஐடி இதெல்லாம் கொடுத்துருக்கோம். எங்க பிறந்த தேதி எல்லாமே கொடுத்துட்டு வந்துக்கிறோம். அவங்களே எழுதி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஈஸியா இருக்கு. இதுவரை படிவம் கிடைக்காதவர்களும் உதவி மையங்களுக்கு சென்று பெறலாம் எனவும் குறிப்பிட்டார்.
எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக டெல்லியில் அடுத்த மாதம் மாபெரும் பேரணி நடத்தப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் அவசர கதியில் நடத்தப்படுவதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெறக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களுடன் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், ஜனநாயகத்தையும் எதிர்க்கட்சிகளையும் அழிப்பதே தேர்தல் ஆணையத்தின் நோக்கமாக உள்ளதாக சாடினார். எஸ்ஐஆருக்கு எதிராக டிசம்பர் முதல் வாரத்தில் ராம்லீலா மைதானத்தில் மாபெரும் பேரணியை காங்கிரஸ் நடத்த உள்ளதாக கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். இதனிடையே கேரளாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற இருப்பதால் தங்கள் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய எஸ்ஐஆர் பணிகளை ஒத்திவைக்க உத்தரவிடக் கோரி கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகாரை போல தமிழ்நாட்டிலும் அதிமுக கூட்டணி 220 இடங்களுக்கு மேல் வெல்லும் என்றார். பீகாரின் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான். 220 இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அண்ணா அதிமுக வெற்றி பெற்று ஒப்புரவற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026 வருவார், நிதிஷ்குமாரை போல. இதனிடையே பீகாரை போல தில்லுமுள்ளு செய்து தமிழ்நாட்டிலும் ஆட்சியை கைப்பற்ற பாஜக முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்ஐஆர் என்பதே ஒரு திட்டமிட்ட சதி நடவடிக்கை. பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டு சதி. பெயர்களை நீக்கம் செய்வதன் மூலம் பெரும்பான்மையான எதிர்ப்பு வாக்குகளை அவர்களால் தடுத்துவிட முடியும். இந்த உள்நோக்கமும் அதிலே இருக்கிறது. தமிழ்நாட்டில் பீகாரில் செய்ததைப் போல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். வாக்கு பதிவு சதவிகிதத்தை உயர்த்துவது மட்டுமே அவர்களின் நோக்கம் இல்லை. தில்லுமுள்ளு செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அவர்களின் நோக்கம். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை கண்டித்து வரும் 24ஆம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் சூழலில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். உடன்பிறப்பே வா என்ற பெயரில் நடைபெறும் 1-to-1 சந்திப்பில் தொகுதிகளின் நிலவரம் குறித்து கேட்டறியும் முதலமைச்சர் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். அந்த வகையில் கோவை மாவட்டம் சூலூர், கிணத்துக்கடவு மற்றும் வால்பாறை ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என திமுகவின் மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜிக்கும் நிர்வாகிகளுக்கும் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் எஸ்ஐஆர் பணிகள் குறித்தும் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை விசிக வைக்காது என்று அதன் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். 2026 தேர்தலில் அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்காது. அந்த கோரிக்கையை அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை, அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கிறோங்கிறது ஒரு பொதுவான அது நெகோசியேஷன், அது பேச்சுவார்த்தை நடக்கும்போது தொகுதி பங்கீட்டுலாம் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுங்கிறத இந்த தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம். அது ஒரு நிபந்தனையாக வைக்க மாட்டோம். அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு திமுக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வழங்கும் என்று விசிக எம்பி ரவிக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். இரட்டை இலக்கத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 2026 தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான புதிய விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காவிரி நதிநீர் வாரிய இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகளின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். திட்ட அறிக்கையில் தேவையான மாற்றங்களை செய்து உரிய அதிகார மட்டங்களிடம் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார்.
So we have to take it forward. We will prepare a new plan of action on this and we will submit to the CWC. இந்த திட்டத்திற்கான அலுவலகத்தை ஹரோபெல்லை பகுதியில் திறந்திருப்பதாகவும் முதன்மை பொறியாளர் அலுவலகத்தை ராமநகராவில் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேவையான அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் DK சிவகுமார் கூறினார். ஆரணி அருகே அதிமுக பிரமுகரின் வீட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஜவ்வாது மலையில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் வழியாக செம்மரக்கட்டைகளை கொண்டு வந்து குடோனில் பதுக்கி வைப்பதாகவும் பின்னர் ஆந்திர மாநிலத்திற்கு கடத்திச் செல்வதாகவும் சிறப்பு புலனாய்வு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மேல்நகர் கிராமத்தில் அதிமுக பிரமுகர் MC ரவி என்பவரின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து சோதனை நடத்திய போது 2 டன் அளவுக்கான 106 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான விசாரணையில் கடந்த 2 ஆண்டுகளாக ரவி வெளியூரில் வசித்து வருவதாகவும் அவரது அண்ணன் மகனான ரமேஷ் வீட்டை பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்துள்ளது. ரமேஷ் மீது ஏற்கனவே செம்மர கடத்தல் தொடர்பாக ஆந்திர மாநிலத்தில் வழக்கு இருப்பதாக கூறப்படும் நிலையில் தலைமறைவான ரமேஷை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று சொன்னார்கள், அமல்படுத்தப்படவில்லை. லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவேன் என்று சொன்னார்கள், நிரப்பப்படவில்லை. ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகளை களைவேன் என்று சொன்னார்கள், களையப்படவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தை உடனடியாக தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இதேபோன்று கோவை, விருதுநகர், கரூர், பெரம்பலூர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய நாளின் கோரிக்கை நியாயமான கோரிக்கைகளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் காரணமாக அரசு அலுவலகங்கள் ஊழியர்கள் இன்றி வெறிச்சோடின. வாழ்வாதார கோரிக்கைகளை உடனடியாக பேசி தீர்க்க மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும். தேர்வர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் குரூப் 2 காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர் உள்ளிட்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிலையில் உள்ள பணியிடங்களை நிரப்ப கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அப்போது 625 காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. இதையடுத்து காலி பணியிடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அதிகரிக்க வேண்டும் என தேர்வர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் குரூப் 2 2A பணியாளர் தேர்வில் கூடுதலாக 625 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 அதிகரித்துள்ளது. குரூப் 2 நிலையில் 82 பணியிடங்களும், குரூப் 2A நிலையில் 1188 பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. அரசு துறைகளில் இருந்து மேலும் காலி பணியிடங்கள் பெறப்பட்டால் கலந்தாய்வுக்கு முன்பாக சேர்க்கப்படும் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டு நடந்த ஆட்சேர்க்கையுடன் ஒப்பிடுகையில் தற்போது கூடுதலான பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக TNPSC குறிப்பிட்டுள்ளது. கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. கோவை மற்றும் மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு தமிழக அரசு அனுப்பியிருந்தது. அதில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவையில் 15,84,000 பேரும் மதுரையில் 15 லட்சம் பேரும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மெட்ரோ ரயில் கொள்கையின்படி 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்களுக்கு மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த முடியும் என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அங்கு பஸ் ராபிட் சிஸ்டம் போன்றவற்றை மட்டுமே செயல்படுத்த முடியும் என கூறி மத்திய அரசு நிராகரித்துள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நகரம். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய IT ஹப்பாக உருவாகி கொண்டிருக்கும் நேரம். அதிக அளவிலான IT கம்பெனிகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன.
நகரம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் தேவை. அதே சமயம் பாஜக ஆளும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர், ஆக்ரா, மகாராஷ்டிராவின் நாக்பூர், புனே உள்ளிட்ட மக்கள் தொகை குறைவான சிறிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. திமுகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என்பது குறித்து கமல் பதிலளித்துள்ளார். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன். அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆனா அங்க போகக்கூடாதுயா. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும். கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? நாங்க எடுத்துட்டு வா திருப்பி. பரவாயில்ல, ஒழிச்சாலும் வைப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு வேணாம். இனிமே எவனோ வந்து தூக்கிட்டு போயிட்டான். தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது குறித்து பேசியதுதான் இது. கவிஞர் சிநேகனின் தந்தை சிவசங்கு படத்திறப்பு நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள புது காரியப்பட்டி கிராமத்தில் உள்ளவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இயக்குநர் அமீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்கள் நீதி மையம் கட்சி தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான நடிகர் கமல்ஹாசன், தாம் முதலிலேயே அரசியல் கட்சி தொடங்காமல் தொண்டு செய்ய பழகி கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம், மூத்த கட்சிகளிடம் அறிவுரை பெற்றுக் கொண்டு கட்சி தொடங்கியதாக கூறினார். மாற்று கருத்துக்கள் இருந்தே ஆக வேண்டும் என்றும் அதற்கு பெயர்தான் ஜனநாயகம் என்றும் பேசிய நடிகர் கமல்ஹாசன், நாடு என்று வரும்போது கூடி நின்றாக வேண்டும் என்றார். முட்டை கொள்முதல் விலை மீண்டும் புதிய உச்சம் தொட்டுள்ளது. முட்டை கொள்முதல் விலை வரலாற்றில் இல்லாத புதிய உச்சமாக ₹6.05 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக முட்டை விலை விறுவிறுவென அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நாமக்கலில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்த்தப்பட்டது. இதனால் இதுவரை இல்லாத உச்சமாக ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹6.05 எட்டியது. வட மாநிலங்களில் குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாகவும், கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கொள்முதல் அதிகரித்திருப்பதாலும் முட்டை விலை உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் முட்டை உற்பத்தி குறைந்ததும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று கூறும் உற்பத்தியாளர்கள் வரும் நாட்களிலும் முட்டை விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இறந்தவருக்கு ஈமச்சடங்கு நிதி வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்க ₹2000 லஞ்சம் வாங்கிய தனி வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டார். மல்லப்பள்ளி பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவரின் மனைவி மலர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக இயற்கை மரணம் அடைந்துள்ளார். இயற்கை மரணம் அடைந்த நபருக்கு ஈமச்சடங்குக்காக உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரசு அறிவித்திருக்கூடிய ₹25,000 பணத்தை பெற பெருமாளின் மகன் சேகர் என்பவர் நாற்றம்பள்ளி தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாளை அணுகியுள்ளார். அப்போது ₹3000 லஞ்சமாக வழங்குமாறு வள்ளியம்மாள் கேட்டுள்ளார். அப்போது ₹2000 கொடுக்க சேகர் சம்மதம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்தார். அவர்கள் அளித்த அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சேகர் வழங்கிய போது வட்டாட்சியர் வள்ளியம்மாள் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 4 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் மயக்கம் ஏற்பட்டதால் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் வள்ளியம்மாள் அனுமதிக்கப்பட்டார். அரக்கோணம் அருகே தனியார் பள்ளி ஆசிரியையின் வீட்டில் இருந்து 32 சவரன் நகை மற்றும் 3.5 கிலோ வெள்ளி திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த மிட்டப்பேட்டையைச் சேர்ந்தவர் நரசிம்மன். இவர் அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் இவரது மனைவி விஜயா தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர்கள் இருவரும் சென்னை வண்ணாரப்பேட்டையில் வசித்து வருகின்றனர். வாரத்திற்கு ஒரு முறை தங்களது சொந்த வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டிற்கு வந்து சென்றனர். இந்நிலையில் அவர்களது வீட்டில் பணம், நகை திருடு போனதாக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் நரசிம்மனுக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் விரைந்து வந்து பார்க்கையில் வீட்டின் மாடிப்படி வழியாக உள்ளே வந்த திருடர்கள் பீரோவை உடைக்காமல் அருகில் இருந்த சாவியை போட்டு திறந்து பீரோவில் வைத்திருந்த 32 சவரன் தங்க நகைகள், 3.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் ₹3,70,000 ரொக்கத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த அரக்கோணம் தாலுகா காவல் நிலைய காவலர்கள் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. குமரி மாவட்டம் கொல்லங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட கிராத்தூர் பகுதியில் பழமையான உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பாதுகாப்பான முறையில் இடித்து அகற்றிய காட்சிதான் இது. கிராத்தூர் பகுதியின் சாலையோரத்தில் அந்த சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அது கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதால் அவ்வப்போது கான்கிரீட் பெயர்ந்து விழுந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தாக இருந்து வந்தது. இதையடுத்து இயந்திரங்களின் துணையோடு கட்டடத்தை இடித்து அகற்ற முடிவு செய்யப்பட்டது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் நீர்த்தேக்க தொட்டி பாதுகாப்பாக இடித்து அகற்றப்பட்டது. Very good. Super.
பொள்ளாச்சி அருகே 20 நாட்களுக்கு மேலாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை குப்பிச்சிபுதூர் பகுதியில் கடந்த சில தினங்களாக சிறுத்தை நடமாட்டம் இருந்தது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு விவசாயிகள் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் கூண்டு வைத்த நிலையில் அதில் சிக்காமல் சிறுத்தை போக்கு காட்டி வந்தது. மேலும் விவசாய தோட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை தாக்கி கொன்றது. இதனைத் தொடர்ந்து 4 இடங்களில் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டினர். இந்நிலையில் ஒரு கூண்டில் சிறுத்தை நேற்று சிக்கியது. இதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்றுவிடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கூடலூரில் பிடிபட்டு திருநெல்வேலி மாவட்டம் கோதையாறு வனப்பகுதியில் விடப்பட்ட ராதாகிருஷ்ணன் யானை உயிரிழந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளில் 12 பேரை தாக்கிக் கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற ஆண் காட்டு யானையை வனத்துறையினர் செப்டம்பர் 23ஆம் தேதி மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். கடந்த 27ஆம் தேதி கூடலூரிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு சோதனைச்சாவடி வழியாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கோதையாறு வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடப்பட்டது. அப்போது கூடுதல் நேரம் லாரியில் கொண்டு வரப்பட்டதால் யானை சோர்வாக காணப்பட்ட நிலையில் கூறப்பட்டது. அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானையை இறக்கிவிட்ட நிலையில் யானை மீண்டும் லாரியிலேயே ஏறியதாகவும் அதனை வலுக்கட்டாயமாக காட்டிற்குள் இறக்கிவிட்டதாகவும் தகவல் வெளியானது. 20 நாட்களுக்கு பிறகு தற்போது யானை வனப்பகுதியில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் யானை உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக வனத்துறை அறிவிக்கவில்லை. கடந்த 27ஆம் தேதி கோதையாறு அருகே குட்டியாறு பகுதியில் ராதாகிருஷ்ணன் யானை விடப்பட்ட இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உயிரிழந்துள்ளது. வனப்பகுதியில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் மலைச்சரிவில் வழுக்கி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியதாக கூறி எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த அங்கன்வாடி பணியாளர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்த கொர்க்கை கிராமத்தை சேர்ந்த சித்ரா என்ற அங்கன்வாடி பணியாளரை திங்கட்கிழமை இரவு கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜன் தொலைபேசியில் அழைத்துள்ளார். அப்போது ஒருமையில் பேசி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சித்ரா அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை விழுங்கியதால் மயக்கமடைந்து கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சிங்கப்பூரில் மின்னல் தாக்கி உயிரிழந்த புதுக்கோட்டை இளைஞரின் உடலை மீட்டு தாயகம் கொண்டுவர தமிழ்நாடு அரசுக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ள வடகாடு சேர்வக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் சகுந்தலா தம்பதியின் மகனான 25 வயதான செந்தூரன் என்பவர் ஐடிஐ முடித்துவிட்டு கடந்த 11 மாதங்களுக்கு முன்பு சிங்கப்பூருக்கு எலக்ட்ரீஷியன் பணிக்கு சென்றுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள புகிட் படாக் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை செந்தூரன் பணிபுரிந்த போது திடீரென மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்த தகவல் கேட்டு அதிர்ந்து போன செந்தூரனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் செய்வதறியாமல் தவித்து கண்ணீரில் மூழ்கியுள்ளனர். மேலும் இளைஞர் சிங்கப்பூரில் உயிரிழந்த சம்பவம் அவரது கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. முதலமைச்சருக்கு உடனடியாக என்னோட பையனை இங்கே கொண்டாடணும். முதலமைச்சரும் நம்ம மெய்யநாதன் ஐயாவும் 2 பேரும் எனக்கிட்ட உடனடியாக கொண்டாந்து எனக்கு முன்னாடி கொண்டாடுறோம். இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே சாக வேண்டியதான், வேறு வழி இல்லை. இனி என் பிள்ளையே வந்துதான், இனி என் பிள்ளையே போச்சு. இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு யாரு உதவி? இளைஞர் செந்தூரன் உடலை மீட்டு தாயகம் கொண்டுவர போதிய உதவிகளை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் காந்தி கிராமத்தில் பேக்கரி கடை ஒன்றில் நள்ளிரவில் ஷட்டரை திறந்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் திருட முயன்றதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமத்தில் திருச்சி செல்லக்கூடிய பிரதான சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய பேக்கரி கடை ஒன்றில் கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடை வாசலிலேயே படுத்து உறங்குவது போல் பதுங்கி நோட்டமிட்டுள்ளார். நள்ளிரவிலும் பிரதான சாலையில் வாகனங்கள் சென்றபடி இருக்க நெடுநேரம் நோட்டமிட்ட பிறகு பாம்பு போல் ஊர்ந்தபடி கடையின் ஷட்டரை திறந்து உள்ளே சென்றுள்ளார். கடைக்குள் சென்று கல்லாப்பெட்டியை திறந்து பார்த்தபோது சில்லறை காசுகளும் சில ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இருந்துள்ளன. எதிர்பார்த்த அளவு பணம் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய செல்போனில் இருக்கக்கூடிய டார்ச் மூலமாக கடையை நோட்டமிட்டு சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஷட்டர் வழியாக மீண்டும் ஊர்ந்தபடியே அங்கிருந்து வெளியேறியுள்ளார்.